அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி திருவோணம். பொதுவாக திருவோணம் அப்படின்னு சொல்லிட்டாலே பெருமாளுக்கான வழிபாடுகள் தான் அந்த நாளை நம்ம செய்வோம். ஆனால் ஆணி மாதத்துடைய திருவோண நட்சத்திரமானது நமக்கு சுக மகரிஷி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கும் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும், ஒரு யோகங்கள் கிடைக்கணும், நினச்சது ஒரு நடக்கணும், இல்லாட்டி ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த சுக மகரிஷியை நம்ம மனசார நினச்சி கூப்பிட்டாலே போதுமாம், ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு உதவிகள் கிடைத்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக மகரிஷி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரமானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்களே எதிர்பாராத பல பல அதிசயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வியாச மகரிஷிக்கும் கந்தர்வ கன்னிகைக்கும் புதல்வராக அவதரித்தவர் தான் சுகர். இவர் தாயைப் போலவே கிளி முகம், அதாவது நமக்கு மனுஷ உடம்பு மாதிரி தெரியும், ஆனால் அந்த முகம் மட்டுமே அந்த கிளியினுடைய முகமாக அப்படி விளங்குறதுனால சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாராம். வியாசருடைய போதனைகள் இவருக்கு ரொம்ப ரொம்ப வைராக்கியத்தை கொடுத்தது. இளம் வயதிலேயே ரொம்ப எல்லாமே உணர்ந்த ஒரு ஞானியாக, பிரம்மச்சரியாக, ஒரு இடத்துல மட்டும் இருக்காமல் நிலையாக தங்காமல் தேசாந்திரம் சென்றபடி இருப்பாராம். ஒரு தடவை வியாசர் அவரை தேடி வந்தப்ப அவர் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தபடி அந்த காட்டிலெல்லாம் நடந்து போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், மரங்கள் எல்லாமே இதோ நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு பதிலளித்ததாம். அப்படி பிரம்மஸ்வரூபமாக சுகர் இருந்ததால தான் அனைத்தும் தாமே சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னதாம். அப்பேற்பட்ட எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பிரம்ம ஞானி தான் சுகர். பாரபட்சப்பற்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர். அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட இந்த ஒரு ஞானியை, இந்த ஒரு தெய்வத்தை நம்ம மனசார நம்ம அதுவும் இன்றைக்கி அவருடைய சுகபிரம்ம மகரிஷியின் ஜெயந்தி இன்றைக்கி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. இந்த நாளில் அவரை நினச்சி நம்ம எளிமையாக உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லாட்டி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களோ நம்ம இதை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வேணும், ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவமானது ஒன்று நீங்கள் கிளி வெளியில் பார்க்கலாம், இல்லாட்டி பறவை எங்கேயாவது கிளி பறக்கும் பார்த்திங்களா, அந்த கிளி பார்க்கலாம், இல்லாட்டி கிளி பொம்மை அது மாதிரி பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த மகரிஷி நமக்கு அந்த அறிகுறிகள் காமிச்சு கொடுப்பாராம். ஏன்னா இந்த பிரம்ம மகரிஷியாக எல்லா இடமும் வியாபித்து இருப்பதாக நமக்கு புராணங்கள் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பிரம்ம மகரிஷியின் மந்திரம் ஓம் நமோ சுகதேவாய நமக, ஓம் நமோ சுகதேவாய நமக. இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எப்போ வேணாலுமே சொல்லலாம். இப்போ சப்போஸ் நாங்கள் பேச்சுலராக இருக்கோம், தீபம்லாம் ஏற்ற முடியல அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம மனசார மகரிஷியை மட்டும் நீங்கள் சுகதேவரை நினச்சிட்டு ஓம் நமோ சுகதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இன்னையிலேருந்து சொல்ல ஆரம்பிங்க. டெய்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது, இல்லை ஏதாச்சும் நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயத்தை இந்த சுக பிரம்ம ரிஷியை நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிறது திருவோண நட்சத்திரம். எல்லாருக்குமே தெரியும், திருவோணம் அப்படின்னாலே நமக்கு பெருமாளுக்கான வழிபாடு தான். அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு துளசி இலைகள் சமர்ப்பிச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சக்தி வாய்ந்த அந்த திருவோண நட்சத்திரத்துக்கான மந்திரம் இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை கரெக்டாக இது மாதிரி மாதம் வரக்கூடிய திருவோணம் அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளில் நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக காரியங்கள் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி
பணம் குறிப்பாக நமக்கு என்ன கஷ்டங்கள் தீரணும், அந்த பண கஷ்டம் தீருவதற்கு அப்படின்னாலே நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தான். அப்படிப்பட்ட பெருமாளை இந்த திருவோண நாளில் நம்ம இந்த ஒரு மந்திரம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக நமக்கு பணம் தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகள் தீரும். பணமானது பல வழியில் சேருவதற்கு அந்த வழிகளும் வாய்ப்புகளும் பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் மகா சிரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ சிரோணா பிரசோதயாத். இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதம் திருவோண நட்சத்திரம் அப்போ இதை வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மாலை நேரத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லி வர கண்டிப்பாக பண தேவைகளானது பூர்த்தியாகும். பண வரவுக்கான நம்ம முயற்சிகள் எடுக்கிறப்ப அந்த காரியத்தில் நமக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் இன்றைக்கி சுகபிரம்ம மகரிஷியின் அந்த ஒருவரி மந்திரத்தையும் சொல்லி அந்த மகரிஷினுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுகதேவாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. சுகதேவருடைய அருளும் பெருமாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருந்து காக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.